பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்து வீதி லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். வீதி லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் இணைந்து அண்ணாமலைக்கு ஒரு அணிலை போல நான் உதவுவேன் என்று கரு நாகராஜன் இன்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலையின் கட்சியில் இணைய போவதாக அறிவித்திருக்கிறார். அனைத்து துறைகள் குறித்தும் பேசும் திறன் கொண்ட ஆற்றல் மிக்க துணிச்சலான தலைவர் அண்ணாமலை தான் என்றும் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் மட்டுமே அந்த கட்சியை வளர்க்க முடியும் என்றும் அவர் இப்போது புதிய கட்சி தொடங்குவதால் அந்த கட்சியில் இணைந்து தான் பணியாற்ற இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் கோவை திரும்பி அந்த புதிய கட்சி தொடர்பான அதிகாரப்பூர்வ கட்சியின் பெயரை அறிவித்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் இப்போது அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முதல் முன்னோட்டமாக இப்போது அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விலகி இருக்கிறார். புதிய கட்சி தொடங்கியுள்ள அண்ணாமலை தான் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் குறித்த விமர்சனங்களை வலுவாக எடுத்து வைக்க முடியும் என்பதாலும் தமிழக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு அண்ணாமலையால் தான் முடியும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தம்மால் அத்தகைய செயலை ஆற்ற முடியாது என்ற கருத்தையும் கூறி தாம் இப்போது தமிழக பாஜகவிலிருந்து விலகுகிறேன் என்று அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவித்திருக்கிறார். வீதி லீடர்ஸ் என்ற அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு ஆதரவாக அதில் சேர்ந்து அவருக்கு ஒரு அணிலை போல உதவி பணியாற்றுவேன் என்றும் கரு நாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை விலகலை தொடர்ந்து பிளவு தொடங்கி இருக்கிறது.